ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா பேசுறதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவை. கண்டிப்பா. அதையும் தாண்டி மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி பேசுறதுக்கு ஒரு முறை, ஒரு அணுகுமுறை ஒன்று தேவை. அந்த அணுகுமுறை சீமான்ட்ட இருக்கு. ஒருவேளை மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சா அதிமுக மத சிறுபான்மையினர் மத்தியில நம்பிக்கையை இழந்துராதா? தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு தான் விஜய்க்கு முன்னாடி அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். சரி. இன்னொன்னு, விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த நன்மை பயக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு, ஒருத்தன் 10ங்கிறான், ஒருத்தன் 20ங்கிறான், ஒருத்தன் சிஎம்ங்கிறான். எனக்கு வந்து அதெல்லாம் நான் ஏற்கல. ஒரு திமுக பாஜக எதிர்ப்புல நாங்க ஒன்னா நிக்கிறோம். அவருடைய கொள்கை எதிரி ஏன் எதிரி ஒருத்தர் தான், அவருடைய அரசியல் ஏன் எதிரி ஒருத்தர் தான், உண்மையிலே ஒருத்தர் தான். ஆமா. பெரியார் மற்ற விஷயங்கள்லாம் மட்டும் விட்டுருங்க. இதற்காக நாங்க அண்ணனோட கைகோர்க்கிறோம், அண்ணன் தம்பி எங்களுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாங்க ஒண்ணு சேர்றோம் கூட சொல்லிட்டு சேரலாம். அதுக்கு அண்ணன் ஒத்துக்கணுமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு சகோதரர், ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் திரு அருள்மொழிவர்மன். வாருங்கள் அவருடன் பேசலாம். சகோ வணக்கம். வணக்கம் சகோ. நலமா? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேத்துல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜூனியர் விகடன்ல வந்த இந்த ஆர்டிக்கல், தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்குது. கிட்டத்தட்ட 30 நாள்ல 37 கொலைகள் நடந்திருக்கிறதா பட்டியலிட்டிருக்கிறாங்க. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம அடிப்படையில விகடனுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நிச்சயமா. ஏன்னா இப்போ அண்மை காலங்கள்ல பெருநிறுவன ஊடகங்கள் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிழைகளை, குறைகளை சுட்டி காட்டுவதை காட்டிலும் பல மைலுக்கு அப்பால் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை தான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை மாதிரியும், அதுதான் முக்கியமான மக்களுக்கு வந்து தீர்வை கொடுப்பது போலவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக நம்ம முதல் நிச்சயமா அதுல குறிப்பா ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் போடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை. நிச்சயமா இந்த 2 வார்த்தையுமே 100க்கு 100 சரியான வார்த்தை. சரியா சொன்னீங்க. சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஜூனியர் விட்டுருங்க. அண்மையில இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. ராமதாஸ் தான் அறிக்கை விட்டுருந்தாரு. அதுல தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் படுகொலைகள் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து அண்ணன் சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக சட்டமன்ற பிரச்சனை குறித்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அண்ணாமலை இருக்கட்டும், பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் வந்து ஊடகங்கள்ல தாங்க பேசுறாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சருடைய பதில் அப்படிங்கிறது சட்டமன்றத்திலே இருக்குது. ஆமா. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அறிகுறின்னு பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இல்லையா, இவங்களுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படிங்கிறாங்க. இப்ப பிரச்சனை அதுவா? நீங்க தூய்மையானதான் உங்களுக்கு ஓட்டு போட்ட, நிச்சயமா நீங்க சரியான ஓட்டு போட்ட. இது எப்படி இருக்குன்னா, தூத்துக்குடியில சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பனிக்ஸ் அடிச்சாங்க, உங்க ஆட்சியில் தானே அடிச்சாங்கன்னு கேட்டுவிட்டு பல்வீர் சிங் வச்சு பல்ல ஒடுங்கிட்டு இருக்கு நீங்க ஆட்சியில. அப்ப இது என்ன மாதிரி காட்டுதுன்னா, நீங்க அப்படியே நாங்க இப்படி ஒரு தவறை சுட்டி காட்டி இன்னொரு தவறை வந்து மூடி மறைக்க பாக்குறாங்க. மறைப்பதை காட்டிலும் அதிகார வர்க்கத்தையும் காவல் வர்க்கத்தையும் காப்பாற்றக்கூடிய செயல் அது. அருணா ஜெகதீசன் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட இந்த குற்றவாளிகள், இவர்கள் எல்லாம், இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க, குற்றவியல் நடவடிக்கை எடுங்கன்னாங்க. தமிழக அமைச்சரவை கூடி குற்றவியல் நடவடிக்கையை எடுக்க முடியாதுன்னு நிராகரிச்சாங்க. இது வரைக்கும் வந்திருந்த எல்லா விதமான போலீஸ் பத்தின இந்த ஆய்வறிக்கையிலையும் நீதிபதிகள் குழுவிலையும் போட்டது எல்லாமே எதுவுமே அரசுக்கு எதிராக வந்ததே கிடையாது. இது ஒன்றுதான் நேர்மையாக நல்ல அறிக்கையா வந்து பார்த்தோம். ஆனா அந்த அறிக்கையில குறிப்பிட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ அதிகார வர்க்கத்துக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு எப்போதும், அதுவும் குறிப்பா காவல்துறைக்கு இந்த ஆட்சி, குறிப்பா ஐயா ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சி முழுக்க முழுக்க இறங்கி போயிருக்கிறாங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீடம் சொல்ல முடியாது. அது என்னன்னா, இப்ப நான் தாங்க தலைமையில இருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட என்ன வேணா இதெல்லாம் பண்ணுப்பான்னு சொன்னா ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, நான் சொல்லாததையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் சொல்லாததெல்லாம் செய்யறது மிக மிக ஆபத்தானதுங்கிற. அதாவது அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு. இது வந்து நம்ம ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். இது என்ன, அவர் மீது பச்சாதாபம் உருவாக்கக்கூடிய செயல்பாட வார்த்தைகள் அல்ல.
பாவம் பாவம்னு இல்ல, நம்ம தான் பாவம். நிச்சயமா போராடிக்கிட்டு இருந்தார் அருளாளமும் போராடிக்கிட்டு இருந்தாரு. அவர் மேல கூண்டாஸ் போட்டிங்க 7 பேர் மேல. அதுவும் அவர் ஒரு விவசாயி. சரியா சொன்னீங்க. அதே விவசாயி அருளாளமும் இதே திமுகவோட ஒரே மேடையை பகிர்ந்திருக்கிறார் 8 வழிச்சாலை எதிர்ப்புல. நிச்சயமா அவர் உட்பட 7 பேர் மேல குண்டாஸ் போட்டீங்க. எங்கேயாவது உலகத்துல விவசாயம் மேல குண்டாஸ் போடுவாங்களா? நீங்க போட்டீங்க, அழுத்தங்கள் அதிகமாகுது, வேற வழி இல்லாம பின்வாங்கினீங்க. 12 மணி நேரம் வேலை. அப்போ சிஎம் சட்டமன்றத்துல இல்ல போட்டிருக்குங்க. அப்போ அவர் அதிகாரி வேலை தப்பு பண்ற, உதயசுதான் தப்பு பண்ற, சிஎம் என்ன காப்பாத்துற வேலை? சிஎம்க்கு தெரியாம தான் தப்பு நடக்குதுன்னா எதுக்கு சார் சிஎம்? எனக்கு அதாவது முதலமைச்சருக்கு தெரியாமலேயே காவல்துறை அதிகாரிகளும் துறை செயலாளர்களும் தான் தோன்றித்தனமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுதுன்னா, அவர்களுக்கு முதலமைச்சர் மீது பயம் இல்ல, அவர்களுக்கு முதலமைச்சர் மீது மரியாதை இல்லதான் தெரியுது. இன்னொன்னு நடக்குது, முதலமைச்சர்கிட்ட போய் அருமையான ஆட்சி, அற்புதமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், சூப்பரா இருக்கு சார் சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஐயா அவர்களும் இதை பத்தியும் கண்டுக்கிறது கிடையாது. சரி, நாம மறுபடியும் இந்த ஆர்டிகளுக்கே வருவோமே. இப்ப நான் சொன்ன மாதிரி கடந்த 30 நாள்ல 37 கொலைகள் நடந்திருக்கு. இத பத்தி ஐயா முதலமைச்சரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலேயே கேட்கிறாரு. ஊடகங்கள் இத பத்தியே காட்டுறதுனால அதிகமான கொலை சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தெரியுதே தவிர உண்மை அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த பதிலே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அத்தோட சேர்த்து இன்னொரு பதிலையும் சொல்றாரு. இது எல்லாமே தனிப்பட்ட முறையில நடந்த கொலைகள் தானே தவிர இது எப்படி நம்ம சட்ட ஒழுங்கு சீர்கேடா எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பதிலை எப்படி பாக்குறீங்க? நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கூற்ற நான் உடன்பாடுறேன். என்ன சொல்றீங்க? 100% உடன்பாடுறேன். சரி, சமூக ஊடகங்கள் காட்டுறத வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. காட்டுறது 37 தான், காட்டாது எவ்வளவோ இருக்கு. சரியா சொன்னீங்க. 37 காட்டாது எவ்வளவு இருக்கு. சமூக ஊடகங்கள் இருக்காங்கன்னா இதுவாது காமிச்சிருக்கிறாங்க. பெருநிறுவன ஊடகங்கள் தான் அவங்க கைக்குள்ள இருக்கு. 3 எழுத்து நிறுவனத்தோட கைக்குள்ள இருக்கு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்கலாம் சார். நிச்சயமா இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு உண்மைக்கு புறமான செய்தியை சொல்றாரு. ஊடகங்கள்லாம் ஒழுங்காக, நேர்மையாக, அறமாக, சரியாக களத்துல இருக்கிறத எடுத்துட்டு போய் காமிச்சிருந்தாங்கன்னா இதை விட அதிகமான கொலைகளை காமிச்சிருக்க முடியும். கண்டிப்பா. இன்னொன்னு அடிக்கடி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. தனிப்பட்ட விவகாரம், தனிப்பட்ட கொலை. நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒருவருக்கும் ஒரு தனிப்பட்ட விவகாரங்கள் இருக்கும். ஒரு நடத்துகிறாரு, ஏதோ ஒரு அண்ணன் தம்பி சண்டை, சொத்து சண்டை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதான் சரி, நான் தப்புன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றையும் யாரையும் சட்ட ஒழுங்கு அமைச்சரோட அணுகல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சவுக்கு சங்கரை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் ஒரு கரப்ஷன் சார்ஜை அதை எக்ஸ்போஸ் பண்ண முயற்சி பண்றாரு. அவர் மேல என்ன பண்றீங்கன்னா, அவர் வீட்டுல போய் மலக்கழிவுகளையும் சாக்கடையும் ஊத்துறீங்கல்ல, இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். நிச்சயமா தனி நபர் சவுக்கோட பிரச்சனை பத்தி அவர் எக்ஸ்போஸ் பண்ணல. அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அப்ப பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை பத்தி ஒருத்தர் பேசுறான்னா உனக்கு இத்தாண்டா கதி நீங்க காமிக்கிறீங்களா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். கண்டிப்பா. ஜாகிர் ஹுசேன் யாருக்காக போராடினாரு? வக்பு சொத்துக்காக தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி ஐயா முதலமைச்சர் அவர்களே என்னை கொல்ல போறாங்கன்னு கோரிக்கை வச்சு உங்கள்கிட்ட தான் வீடியோ போட்டு காமிச்சாரு. நோம்பு திறந்துட்டு வெளியில வர்றாரு, அவரை படுகொலை பண்றாங்க வாயிலேயே வெட்டி. இது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம போகும்? இது எப்படி தனிநபர் பிரச்சனையா ஆகும்? எப்படி தனிநபர் பிரச்சனையா மாற முடியும்? ஜவஹர் அலி தொடர்ச்சியாக இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தாரு, செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி செயல்பாட்டாளர். அதிமுக ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அவரை வண்டி ஏத்தி படுகொலை பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது எப்படி தனிநபர் பிரச்சனையா? இதுவும் தனிநபர் பிரச்சனையா மாறாது. மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் காய்ச்சினதை தட்டி கேட்ட 2 கல்லூரி மாணவர்களையும் வெட்டி கொலை பண்ணாங்க. அப்பனா அவங்களோட மரணம் பாத்துக்கோங்க. இப்போ கள்ளச்சாராய சாவு எடுத்துக்கோங்களேன், சரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? நிச்சயமா 70 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த 70 பேருடைய மரணத்துக்கு காரணம் ஒரே ஒரு கண்ணுக்குட்டி கிடையாது சார். அந்த கண்ணுக்குட்டியை வளர்த்தெடுத்த பல பெரிய பெரிய குட்டி இருக்குது. உங்களுடைய பெரிய பெரிய பசுமாடுகள் இருக்கு. அத்தனை பேரும் இன்னும் அதிகார வர்க்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை என்ன களை எடுத்தீங்க? அப்போ இந்த படுகொலைகளையும், இந்த ஆட்சியினுடைய சீர்கேடுகளையும், இந்த முறைகேடுகளையும், இந்த மோசமான சட்டம் ஒழுங்கையும் குறித்து கேள்வி கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகங்களுக்கு உண்டு. உங்களுடைய சொல் எப்படி இருக்கணும்னா, பதில் எப்படி இருக்கணும்னா, இங்க பாருங்க உங்க ஆட்சியில 10 கொலை, என் ஆட்சியில 8 கொலை. இதுவா சார் உங்களுடைய இது வெட்கமா இல்லையா? இல்ல அப்படிதான் பேசுறாரு. தமிழ்நாட்டுல அதிகமான கொலைகள் நடந்தது கடந்த 2012 தான்.
அதை விட கம்மியான கொலை சம்பவங்கள் தான் இப்ப நடந்திருக்குன்னு முதலமைச்சரே சட்டமன்றத்துல பேசி இருக்கிறாரு. இரும்பு கரம், அந்த இரும்பு கரத்தை தூக்கிட்டாவது வாங்க, அடமானம் வச்சிருக்கோம். அந்த இரும்பு கரத்தை கொண்டு வந்தா என்றாலும் அது இரும்பு கரம் அல்ல, துருப்பிடித்த கரங்களாக மாறி போயிருக்கிறது. அந்த இரும்பு கரங்களை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த கொலைகள் நடந்திருக்காது. அந்த இரும்பு கரங்களை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு பட்ட பகல்ல சட்டமன்றம் நடக்கும்போது என்கவுண்டர் பண்ண மாட்டீங்க. சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. நேற்றைக்கு இந்த ஆர்டிக்கல் வெளியாச்சு. நேற்று காலை 1 மணி நேரத்துல சென்னை, அதாவது தமிழ்நாட்டின் தலைநகர்ல 7 இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துச்சு. உடனே குற்றவாளிகளை கைது செஞ்சுட்டாங்க. இன்று காலை அந்த குற்றவாளிகள்ல ஒருத்தரை என்கவுண்டரும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான அழுத்தங்களை சமாளிப்பதற்காகத்தான் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான கேள்வி நீங்க கேட்டீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இது சட்டமன்றத்துல பேசப்பட்டுருச்சு. நிச்சயமா விகடன் போன்ற பெரிய ஊடகங்களுக்கு செய்தி ஆகிட்டாங்கன்னா நீங்க டைவர்ட் பண்ணி ஆகணும் சார். ஓகே, டைவர்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் திமுக உதவி பண்றாங்க. அதுல குறிப்பா யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்கன்னா பிஜேபி டைரக்டா உதவி பண்ணுவாங்க. இன்னொன்னு ஐயா ஆளுநர் ரவி உதவி பண்ணுவாரு. இப்ப இவங்க 2 பேரும் கொஞ்சம் அவைலபிளா இல்ல. ஏன்னா அதிமுக பிஜேபியோட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலயும் ஐயா ஆர் ரவி கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனாலயும் வேற வழி இல்ல. இப்ப எப்படி டைவர்ட் பண்ணலாம்? போடு, என்கவுண்டர்ல போடு. செயின் பறிப்பு தானே சார் பண்ணாரு, அது தப்பு தான், கண்டனத்துக்குரியது, தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன் சார் சுட்டுக் கொள்றீங்க? அவர் துப்பாக்கி எடுத்து சுட போனாராம், அதனால என்கவுண்டர் பண்ணிட்டாங்களாம். நீங்க இந்த பழைய இந்த ராஜ்குமார் கதைகள்லாம் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். ஆமா, பாக்கெட் ஸ்டோரி. ஆமா, பாக்கெட் ஸ்டோரி. அந்த ராஜ்குமார் கதைகள்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இவங்க மட்டும் தான் ஸ்கிரிப்ட மாத்தாம இருக்காங்க சார். பல பேர் ஸ்கிரிப்ட மாத்திட்டாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. அழகா ஒண்ணு வெற்றிமாறன்கிட்ட போங்க, இல்லைன்னா ரஞ்சித்து கிட்ட போங்க, இல்லைன்னா மற்ற இயக்குநர்கள்ட்ட போங்க. அருமையா திரைக்கதை எழுதி கொடுக்க 1000 இயக்குநர்கள் திரைப்பதை கராசில் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா படம் எடுக்க முடியாம தொய்வுல இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு ஐயா ஒரு என்கவுண்டர் போட போறேன், ஒரு சின்ன ஸ்டோரி சூப்பரா கொடுப்பாங்க. இத மாதிரி பொய்யான போலி கதைகளை சொல்லாதீங்கன்னு எத்தனை முறை என்று திபேட்கள் பாடா படுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு கதை நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஐயா தோழர் தியாகு. ஆமா, பல முறை சொல்லிட்டாரு, இப்படி பொய் பேசாதீங்க, இந்த காதுல பூ சுத்தாதீங்க, எத்தனை முறை பொய் பேசுவீங்கன்னு கேட்டார். அது எப்படி உங்களுக்கு எப்பயுமே இந்த மறைத்து வைக்கக்கூடிய துப்பாக்கி எடுக்க போனா எத்தனை பேர் தான் எடுக்க போகும்? ஒரே கதை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய நபர்களையும் என்கவுண்டர் பண்ணும்போது இதே கதையை தான் சொன்னாங்க. அப்ப மீண்டும் மீண்டும் ஒரே தவற பண்றீங்கன்னா நீங்க அவ்வளவு ஒரு அன்ஹெல்தியான ஒரு பலவீனமான காவல்துறையா? நீங்க அவ்வளவு இன்டெலிஜென்ஸ்ல வீக்கா இருக்கிறாங்க. கேவலமான ஒரு காவல்துறையா தமிழக காவல்துறை நீங்க பார்க்க சொல்றீங்களா? நான் சொல்லல, அப்படிங்க பார்க்க சொல்றீங்களா? எனக்கு புரியல. தொடர்ச்சியாக ஒரே ஸ்டோரியை எல்லாத்துக்குமே பொறுத்துறீங்களே. அப்ப என்ன நடக்குதுன்னா காமன் மேன் லேமன் மென்டாலிட்டி இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்கலா வைப்ரண்டான ஒரு ஆள், உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கு, நம்ம பேசுவோம் கொள்ளுவோம். எப்பா 1000 இருந்தாலும் ஒரு மனிதரை கொலை பண்றதுங்கிறது சட்டப்படியும் ஜனநாயகப்படியும் தவறு. ஒருத்தர் சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஒரு லேமன் என்ன பண்ணுவான்னா போட்டு சரிதாயா அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவங்க நினைக்கிறாங்கன்னா அரசு மேல நல்லெண்ணெய் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது நல்லெண்ணத்தை விதைக்காது, இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டுங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது அப்படிங்கறத விஷயம். ஆனா திராவிட தரப்புல இருந்து, குறிப்பா திமுகவை ஆதரிக்கின்ற தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி தமிழ்நாட்டுக்கு போய் தப்பு செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு இந்த என்கவுண்டர் தான் ஞாபகத்துக்கு வரணும். தமிழ்நாட்டுக்கு போய் தப்பு செஞ்சா செத்துருவோம் அப்படிங்கிற பயம் வரணும். இங்க பாருங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எவ்வளவு சிறப்பா இருக்கு, செயினை திருடிட்டு போன அடுத்த 3 மணி நேரத்துல நாங்க கபக்குன்னு பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த சம்பவங்களை எல்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு இது புகழ்வதற்கு ஏன் அப்படி புகழ்றாங்கன்னா, அடுத்த நிமிடமே உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டில், உங்கள் போன் பே அக்கௌண்ட்டில் ஒரு விஷயம் கிரெடிட் ஆகும். அதுக்காக அவங்க புகழ்றாங்க. அவங்க ஒரு உதிரிகள், இந்த சமூகத்தின் மீது அக்கறையற்ற, எந்த விதமான அரசியல் புரிதலற்ற, இதற்காக உழைக்கக்கூடிய ஒரு கைக்கூலி வேலை பார்க்கிறவங்க. அவங்க சொல்றது சமூகத்தினுடைய சொல்ல நான் பார்க்க விரும்பல. நினைச்சு பாருங்க, ஜாஃபருங்கிறவரை புகாரிங்கிறவர் சுட்டு கொண்டாருன்னு போடுறான். எதுக்கு நீ இதை போடுற? இப்படி என்ன சொல்ல விரும்புற? அதான் இதுக்குள்ள ஒரு நுட்பமான அரசியலும் இருக்கு. இப்ப நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வேற மாதிரி முத்திரை குத்துவான். நிச்சயமா. இப்ப நான் சொல்லல, சரி ஓகே. இப்போ வெளிநா மாநிலத்துல இருந்து இங்க திருடுறவங்க அதிகமா திருடுறாங்க. நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல.
அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு திட்டமிட்ட பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றீங்க. என்கவுண்டர் பண்ணா குற்றங்கள் குறையும்ன்றீங்க. எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்கு இந்த 4 வருஷத்துல? நிச்சயமா. ஏன் குற்றங்கள் குறையல? அதிகரிக்க தான் செய்யுது, அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப என்னன்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ் தான் சார் ஒரே ரெக்கவரி. நிச்சயமா வேகமான நீதி வழங்கும் முறை இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். அல்லது இந்த குற்றம் நடப்பதற்கு காரணம் அடிப்படையில் என்ன இருக்குது? கஞ்சா, போதை, மது பழக்கம், குடிப்பழக்கம்ங்கிறது அதிகமான காரணமா இருக்கு. அப்ப அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசுக்கு திராணியும் தெம்பும் இருந்தாலே, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் திருமாவளவன் சொல்றாரு, யோ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது முதல்ல டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடியாங்கிறாரு. அப்ப டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடினாலே நீங்க சோர்ஸையே முதல்ல கட் பண்ணணும் சார். எங்க இருந்து ஒருத்தருக்கு கிடைக்குது, தப்பு பண்றதுக்கான ஆயுதம் நிறுத்தணும். நீங்க பெரும் குற்றங்கள் எல்லாமே நிறைந்த போதையில் தான் நடந்திருக்குது. அதனால நீங்க முதல்ல டாஸ்மார்க்க கட்டுப்படுத்துங்க. அதை கட்டுப்படுத்துனீங்கனாலே இந்த குற்றங்களுக்கு ஒருத்தர் போகவே மாட்டான். அதுக்கான வாய்ப்பே முதல்ல அமையாது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கான வாய்ப்பை திறந்து விட்டுவிட்டு, நீ குற்றம் பண்ணாத, நீ இதை பண்ணாதங்கிறான். நான் ஒத்துக்கிறேன், குற்றம் பண்ணா தண்டிங்க, கண்டிங்க, தப்பே கிடையாது. கொள்ற உரிமை உங்களுக்கு யார் சார் கொடுத்தா? சரியான கேள்வி. சரி, அப்படியே இவங்க கொல்றதா கூட இருக்கட்டும், கொல்றது மூலமா குற்றவாளிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கட்டும், இதே விஷயத்த ஏன் சமூக செயல்பாட்டாளர் ஜகபர் அலியோட கொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு செய்யல? நான் கேட்க வந்தேன். கரெக்டா அந்த பாயிண்ட் வந்துட்டீங்க. சொசைட்டிக்காக எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, நிச்சயமா எவ்வளவு பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த பேசுற இந்த நபர்கள், குறிப்பா ஜகபர் அலியா இருக்கட்டும், ஜாகிர் ஹுசேனா இருக்கட்டும், இவங்க மேல பண்ணவங்களால நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எப்படி புடிச்சிட்டீங்க? நீங்க என்ன பண்ணிக்கு வேணாம். எனக்கு கோபம். ரொம்ப எளிமையா கேட்க நாதியற்ற இந்த ஜாஃபருங்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியாது. இதோ மகாராஷ்டிராங்கிறாங்க, வெளிமாநிலங்கிறாங்க, கேட்க நாதி கிடையாது. போடு, யாரும் கேட்க மாட்டாங்க, சுட்டு தள்ளு, மக்கள் மத்தியில போய் ரீச் ஆயிடும். செயினை பறிச்சவன கொண்டிருக்காங்கப்பா, சூப்பர்ப்பா அரசுன்னு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். மக்கள்லாம் இன்னைக்கு இந்த செல்போன் காலத்துக்கு வந்தாச்சு. மக்களுக்கு உண்மை என்னங்கிறத இப்ப உங்களை போன்ற ஒரு நெற்றிக்கன் ஊடகத்தின் மூலமாகவோ மற்ற ஊடகத்தின் மூலம் தெரிஞ்சுப்பாங்க. மக்கள் எது உண்மை, எது பொய், எது அரசியல், எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் மூடி மறைப்பதற்கான நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இது போன்ற விஷயங்கள் திசை திருப்பணும் சார் மக்களை. கண்டிப்பா உண்மையிலேயே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இருக்கு சார்னு ஒத்துக்கிட்டு நாங்க அல்லது ஒத்துக்க கூட வேணாம், நாங்கள் குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான வேலை ஈடுபட்டு இருக்கோம், முடிஞ்சு போச்சு. எப்பயுமே நீ அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. பெரியார் ஐயா ஈவேரா மட்டும் கூட அதுதான், இந்த மாதிரி ஒரு மொழியை பத்தி பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி தப்பா பேசியிருக்கிறாருன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, முட்டு கொடுக்க தான் செய்வாங்க. அப்படி ஐயா பேசியிருக்காங்க. இப்போ ஆராசம் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் பேச்சு பெருசா ட்ரெண்ட் ஆகல, ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் பெரியார் அப்படிதான் பேசினாரு. அவர் பெரியார் சிறியாருன்னு அப்பவே தமிழ் தேசிய தந்தை ஐயா பாவலர் கண்டிச்சுட்டாருன்னு சொன்னாரு, முடிஞ்சு போச்சு. நீங்க அப்படிலாம் இல்ல, அது காட்டு மிராண்டி காலத்துல உருவாக்கப்பட்ட மொழி இல்லையா அப்படின்னு பேசும்போதுதான் என்ன ஆகுது? இப்ப உங்களை போன தோழர்கள்லாம் கொதிக்கிறீங்கன்னா அது காரணம்னா நீங்க பொய் ஏன் பேசுறீங்க? ஆமா சொன்னாரும் சொல்லிட்டு போ, நான் விளக்கம் சொல்றேன், மறுத்து நம்ம விவாதம் பண்ணலாம். அப்ப அதே மாதிரிதான் இதுலயும் மரியாதைக்குரிய சபாநாயகர் ஐயா அப்பாவும் அவருடைய எல்லைகளை கடந்து பேசியிருக்காரு. அவர் ஒரு சபாநாயகர், அவர் ஆட்சியில் கொடுத்த மதிப்பை பத்தி பேசவே கூடாது பொதுவெளியில. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்ல, சாதி பிரச்சனையே நடக்கல, அதுவும் நெல்லையில நடக்கவே இல்லைங்கிறாரு. ஐயா நீங்க எங்க ஐயா இருக்கீங்க? அவர் சென்னையில இருக்கிறாரு. அதனாலதான் என்னவோ ஐயாக்கு தெரியலையான்னு தெரியல. மரியாதைக்குரிய ஐயா அப்பாவும் நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரர், அரசியல் பாருங்கிறதுக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நடக்கலன்னு அப்பட்டமா உண்மைக்கு புறமான ஒரு விஷயத்த சொல்றீங்க. போய் அறப்போர் இயக்கத்தினுடைய அறிக்கை எடுத்து பாருங்க, எதிர்கட்சிகள் அறிக்கை எடுத்து பாருங்க. அதெல்லாம் பார்க்க விருப்பம் இல்லையா? தினத்தந்தி, தினமணி, ஜூனியர் விகடன், தினகரன் இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. பத்திரிகையை படிக்க மாட்டாங்களோ? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னா உங்களுக்கு இருக்கிற வேலை பழுவுல பத்திரிகையை பார்க்க நேரம் இல்லை. ஒரு அரசியல்வாதிக்கு பத்திரிகையை படிக்கிறத விட என்ன பெரிய வேலை இருக்க முடியும்? அதுதான் முதல்ல அடிப்படை வேலை இருக்கும். ஒருவர் இப்ப நீங்க கருணாநிதியை நம்ம ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள், நிர்வாகம், மற்ற தமிழ் ஈழம் சார்ந்த பிரச்சனை நிறைய விமர்சனங்கள் ஐயா மேல இருந்தாலும் அவர் ஏன் அரசியல்வாதியை அவ்வளவு நடிச்சார் தெரியுமா? காலையில 5 மணிக்கு முதல் வேலை நியூஸ் பேப்பர் படிச்சிருவாரு, எடுத்து எல்லாத்தையும் படிச்சிருவாரு. தீக்கதிர் படிச்சிருவாரு, முரசொலி படிச்சிருவாரு, தினமணி படிச்சிருவாரு, இந்து படிச்சிருவாரு, தந்தி படிச்சிருவாரு, தினகரன் படிச்சிருவாரு, இன்னேசஸ் படிச்சிருவாரு.
எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆட்சியை பத்தி எதெல்லாம் தவறா வந்திருக்குது, எதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு. இது எனக்கு ஒரு தோழர் சொன்னார், ஒரு கல்வியாளர் சொன்னாரு, கல்விக் கொள்கையை பத்தி தோழர் பிரின்சஸ் அவர் சொன்னாரு, ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குது, அன்னைக்கு காலையில பேப்பரை படிச்சுட்டு முடிச்சுட்டு 2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, இந்த பிரச்சனை சரி பண்ணிடுறேன் ஐயா, கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்க ஐயா, சரி பண்ணு சொல்லுங்கய்யான்னாரு. உடனே சரி பண்ணி போட்டாங்க. உடனடியான ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அப்ரோச் இருக்குல்ல, அது இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. முதல்ல அறிவாலயம் வர சொல்லுங்க சார், முதல்ல காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அறிவாலயத்துக்கு வர சொல்லுங்க, 10 மணிக்குள்ள அறிவாலயத்துக்கு வர சொல்லுங்க, வேலையை பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்த்தாலே உங்க கட்சியும் நல்லா இருக்கும், குறைந்தபட்சம் அதன் மூலமா நாட்டுக்காக ஒரு நன்மையாக குறைவசம் நடக்கும் நம்ம நம்புறோம். அது நடக்காததுக்கு காரணம் சுய மற்றும் தனி மனித ஒழுக்கம்ன்ற வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் அடங்கும். நான் வந்து பொதுவா சொல்றேன், ஒழுக்கம்ங்கிறது விரைவாக எழுந்திருப்பது, இந்த பத்திரிகைகளை படிப்பது, அதற்கு செய்திகளை போடுதுன்னா எல்லாமே அடங்கி இருக்குது, எல்லா விஷயமும் அடங்கி இருக்கு. நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப அது இருந்தாலே ஓரளவு பிரச்சனைகள் தீரும். இப்ப இங்க அதுவே இல்லாம இருக்கு. எப்படி நெல்லையில தென் மாவட்டங்கள்ல பிரச்சனைகளே இல்லைன்னு ஒரு சபாநாயகர் எப்படி சொல்லலாம்? உங்க சபாநாயகர் சொன்னது பொய் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, நம்ம தமிழ்நாட்டுடைய SC/ST ஆணையத்தினுடைய தலைவரா இருக்கிறவர் அவர் இன்னைக்கு போட்டிருக்கிறாரு, அதிகமாயிட்டே போகுது, குறிப்பா சவுச்சர் அதிகமாயிட்டே போகுதுன்னு போடுறாரு. இது அப்பட்டமான உண்மைக்கு புறமான செய்திங்கிறது சொசைட்டிக்கே தெரியும். தொடர்ச்சியாக எல்லா சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளையும் மூடி மறைக்க தான் பாக்குறாங்களே தவிர அதற்கான நிரந்தர தீர்வை இவங்க ஏற்படுத்த முயற்சி செய்யல அப்படிங்கிறத தெளிவா சொல்றீங்க. இப்ப இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு மாதிரியே இன்னொரு செய்தியும் பேசுபொருளாயிருக்கு, ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பும் சட்டமன்றம் வரைக்கும் கூட பேசப்பட்டுச்சு. யாருக்கு இடையிலான சந்திப்பு அப்படின்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இடையில் நடந்த சந்திப்பு. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையப்போவதாகவும் பேச்சு அடிபடுது. இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பத்தி எப்படி பாக்குறீங்க? இந்த சந்திப்பு குறித்து முதல்ல ஐயா என்ன சொன்னாருங்கிறத சொல்லிடுவோம். அவரு விமான நிலையத்துல பேசுகிற பொழுது மக்கள் பிரச்சனைக்காக போய் சந்திச்சோம், மக்களுக்கு பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அன்றாடமா போதைப் பொருள் அதை நம்புறீங்களா? சொல்லிடுறேன், பாலியல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு போய் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவங்களுக்கு அது தெரியும், அதெல்லாம் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா. அமித்ஷா அவர்களுக்கு இது புதிய செய்தி கிடையாது. அமித்ஷா அவர்களுக்கு தெரிஞ்ச செய்தியே ஐயாவும் போய் சொல்ல அவசியமோ கட்டாயமோ கிடையாது. சரியா சொன்னீங்க. சோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் அமைதியா இப்ப சொல்ல முடியாது வெளியிலன்றத ஊடகங்களுக்கு மறைமுகமா சொல்லிட்டு போயிடல. கூட்டணி பத்தி ஊடகங்கள் கேட்கும் போது கூட உறுதியா இல்ல அப்படின்னு மறுக்கல, கூட்டணி இருக்குன்னு சொல்லல. கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தான் ஐயா சொல்லி இருக்கிறாரு. சொன்னாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறு, கூட்டணிங்கிறது சந்தர்ப்பங்களுக்காக வைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. சோ சந்தர்ப்பத்துக்காக இந்த கூட்டணியை வைத்துக் கொள்வதற்கு அவர் தயங்கவில்லை அல்லது தயங்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். குறிப்பா இப்போ ரங்கராஜ் பாண்டே சார்ல எடுத்துக்கோங்க, அவர் வந்து பிஜேபியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர், வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவர், ஒரு ஊடகவியலாளர். அவரு நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாரு, என்டிஏ கூட்டணி உறுதியாகிற மாதிரி போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட அவங்க அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா என்ன பேசியிருப்பாங்கன்னு நம்ம போடலாமா சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது. இதெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சும்மா சொல்லிக்கலாம். ஆனா வாய்ப்புகள்லாம் எதுக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்தோம் அப்படின்னா, அதிமுக பாஜக பாமக சேர்ந்த ஒரு அலையன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன ஒரு நெருடல் வந்து இன்றைக்கும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் திரு அண்ணாமலை அவர்கள், இன்னொன்று அமமுக. இவங்க 2 பேரும் இருக்கிறது இவருக்கு பிடிக்குமா பிடிக்காதங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறின்னு தான் சொல்றாங்க இப்போ வரைக்கும் அதிமுக வட்டாரங்கள். ஏன் அப்படின்னா, அண்ணாமலை ரொம்ப எல்லை மீறி ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் கிடையாது, இப்பதான் தற்குறி அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஏவன் குற்றவாளின்னு சொன்னார். அது வந்து சட்டத்துக்கு புறமானு கேட்டா அப்படி இல்லை, அவங்க ஏவன் குற்றவாளியாக வந்து நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டவங்க தான். அதை ஒரு பொதுவெளியில திருப்பி வந்து ரொம்ப அழுத்தமா பேசினாரு. அதிமுகவோட கூட்டணி வச்சா தலைமை பதவி இருக்க மாட்டேன்னு அவர் பொதுக்குழுக்குள்ள பேசுறதா ஒரு தகவல் செய்தித்தாள்லயே வந்துச்சு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து பேசிட்டு இதன் பிறகு நம்ம போனோம்னா நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா நினைக்கலாம். அவருக்கு அந்த எண்ணம் கூட இருக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஆண்டு ஒரு தேர்தலையும் தாண்டி அதிமுக பிஜேபியோடு இல்லாமல் கட்சி நடத்தி கொண்டிருப்பதே பெரிய விஷயம்.
இத்தனை மிரட்டல்களுக்கு மத்தியிலையும் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி சந்திப்பெல்லாம் நிகழ்த்தாம கூட்டணிக்கே போகாம இருந்தாருன்னா எனக்கு இன்னும் அவர் மேல அதிகமான மரியாதை தான் எழும். ஏன் நான் சொல்றேன்னா, வலிமையான ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கு. நிச்சயமா எதிரில் உங்கள் கட்சி வந்து தொய்வா இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அகல சோதனை நடத்தி தான் பார்க்கணும். 2 தேர்தலில் நிக்காதீங்க. இப்ப என் கருத்து ஒப்பீனியன், என் ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்றேன். பிஜேபி ஒமிட் பண்ணே நில்லுங்க. என்ன ஆயிட போகுது? பாமகவை சேர்த்துக்கோங்க, தேமுதிகவை சேர்த்துக்கோங்க, மற்ற கட்சிகளை சேர்த்துக்கோங்க, நில்லுங்க, வலிமையான பிரச்சாரம் பண்ணுங்க. ஏங்க எந்த கூட இல்லாம இவ்வளவு தேர்தல் நின்றுகிட்டு திரு சீமானன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 8% ஓட்டு மேல வாங்கி மாநில கட்சியாக மாறிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா பேசுறதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவை. கண்டிப்பா அதையும் தாண்டி மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி பேசுறதுக்கு ஒரு முறை, ஒரு அணுகுமுறை ஒன்று தேவை. அந்த அணுகுமுறை சீமான்ட்ட இருக்கு. ஆனால் அவரை ரீச் ஆக முடியுது. அவர் இன்னும் வளரணும்னா அவருக்கு ஒரே தடையா இருப்பது வந்து பொருளாதாரம் மட்டும்தான். இந்த பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னா அவரால் இனிமே கூட வீரியமா போய் செயலாற்ற முடியும். அப்போ இவங்கள்ட்ட பொருளாதாரத்துக்கெல்லாம் வந்து பஞ்சம் இல்லாட்டியுமே கூட ஏற்கனவே பல பொருளாதாரம் சேர்த்த நபர்கள் பின்னால் இருக்கிறதுனால, அவங்க மேல சில வழக்குகள் இருக்கிறதுனால, பிளஸ் அவங்க என்ன வேணா பண்ணுவோம் மிரட்டுவோன்ற இடத்துல பிஜேபி இருக்கிறதுனால இந்த பணிகள் நடந்திருக்குதோன்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவிற்கு எடப்பாடி அவர்கள் தலைமையேற்ற பிறகு குறிப்பிட்டு சொல்லும்படியாக எந்த ஒரு வெற்றியையும் அவர் சாதித்து காட்டவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இனிமேலும் நாம ஒரு தோல்வியை சந்திச்சா நம்முடைய தலைமை பதவிக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இருக்காது. அதனால வேற வழியே இல்லாம தான் மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சுட்டி காட்டின மாதிரி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் கேட்ட போது கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லல. தேர்தல் நேரத்துல முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சா அதிமுக மத சிறுபான்மையினர் மத்தியில நம்பிக்கையை இழந்துராதா? இப்ப ஏற்கனவே நம்பிக்கை அவங்க பெறல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா நான் என்ன கேட்டீங்கன்னா, அரசியல்ல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா நீங்க ரொம்ப நாள் பொறுமையா இருந்தா மட்டும்தான். அது ஒரு எல்லை வச்சுக்கலாம். ஒருவேளை அவங்கள பொறுத்த வரைக்கும் இது 2 நாள் தான் எல்லை என்னவோ தெரியல. 24 நீங்க வைக்கல, இப்பதான் 25 ஆயிருக்குது. இன்னும் 1 ஆண்டு முழுமையா கூட ஆகல. அதுக்குள்ள திருப்பியும் வந்து அந்த டச் நடக்கின்ற டாக் வர்றதுங்கிறது உங்களுக்கு மைனஸா முடியும். இன்னொன்னு சரியா சொன்னீங்க, சிந்தாம செதறாம இஸ்லாமியர்கள் சிறுபான்மையோட வாக்கு வங்கி நேரடியா திமுக அலையன்ஸுக்கு போறதுக்கான ஒரு வழியை உருவாக்குறாரு. ஆனா கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் சீமான் அண்ட் விஜய் வந்து கொஞ்சம் டேமேஜ் அதில் கண்டிப்பா திமுக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதை டேமேஜ் பண்ணுறது அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எடப்பாடி ஐயாவோட மூவ் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொரு பாதிப்பு அவருக்கே ஏற்படுத்தும். என்னன்னா, இவ்வளவு நாள் திமுக என்ன சொன்னாங்க? கள்ள கூட்டணி, பிஜேபி அதிமுக கள்ள கூட்டணின்னாங்க. எங்களை பார்த்த கள்ள கூட்டணி எல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு அவங்களால தான் நாங்க தோத்தோம், எங்களுக்கு என்ன வேற இது இல்லையா, எங்களை நம்பிதான் பிஜேபி இருக்கணும் பல முறை ஐயா ஜெயக்குமார் பேசிட்டாரு வெளியில. இப்ப நீங்க கள்ள கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நீங்க வெற்றிலையும் கேட்ட ஜெயக்குமார சொன்னதுனால ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். இவங்களால தான் நான் தோத்தேன் அப்படின்னே சொன்னாரு ஐயா. ஆமா, அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க திருப்பியும் வந்து கள்ள கூட்டணின்னு சொன்னாங்களேன்னா, இல்லைங்க அவங்க கள்ள கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதனாலதான் நேரடியா கூட்டணி வச்சுக்கணும் சொல்ல முடியும். நீங்க என்ன ஆகும்னா, உண்மையிலே சொல்றேன், திமுகவுக்கு வந்து இது ரொம்ப அல்வா சாப்பிடுற மாதிரி. சரியான இடத்துக்கு வந்தீங்க. இப்ப நானும் கூட அதை தான் கேட்கலான்னு இருந்தேன். இப்ப எதிர்காலத்துல கூட்டணி வைக்காம கூட போகலாம். ஆனா இந்த சந்திப்பே இவங்க வந்து கள்ள கூட்டணியில இருக்கிறாங்கன்னு நாங்க சொன்னது உண்மையாயிருச்சா? இப்ப பாருங்க, மறைமுக கூட்டணி வச்சு எங்களை வீழ்த்த பாக்குறாங்க, எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு இதுவே இந்த சந்திப்பே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதையெல்லாம் யோசிக்காமலையா எடப்பாடி இப்படி ஒரு சந்திப்பை ஏற்பாடு செஞ்சிருப்பாரு? இல்ல, நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு நெருக்கடியினுடைய எட்ஜுக்கு போயிட்டாங்க. ஒரு இதுக்கு மேல இது எப்படி தாங்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. நினைச்சு பாருங்க, 2021 சவுத் சைட்ல நிறைய வாக்குகள்ல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நிச்சயமா கிட்டத்தட்ட 60 இடங்களுக்கு மேல டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. ஆமா, ஒருவேளை அந்த நேரத்திலேயே அமமுக கூட்டணி இருந்திருந்தா அது நடந்திருக்காது ஒரு டாக் இருக்கு. ஆனா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, இப்சம் வச்சு பேச முடியாது. ஒருவேளை வாக்கு வராம கூட வந்திருக்கலாம் அல்லது சேர்ந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆசிட் டெஸ்ட் தான்.
இப்போ இந்த முறை அமமுகவை சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் சேர்த்துக்கணும். பொதுவா பிஜேபி 20 சீட்டு கொடுங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம். அமமுகவுக்கு 2, ஓபிஎஸ்க்கு 1 கொடுத்துக்கிறோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படின்னு கூட அவங்க பேசலாம். ஏன்னா ஓபிஎஸ் தான் சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி வந்துருது. கவர்மெண்ட் ஜாப் தான், டெய்லி காலைல வர்றது போறது இந்த ஒரு ஆளு. அவரெல்லாம் அந்த கரைவெட்டி கட்டாமல் இருக்க முடியாது. அப்போ அவங்களாம் எம்எல்ஏ ஆகிதான் ஆகணும். அவங்க கடைசியில் போய் இதில் என்ன கொடுமைன்னா தாமரையில் நிற்க போறாங்கன்றதுதான் கொடுமை. ஐயோ, தாமரையில் தான் நிற்பாரு. இப்படி ஓபிஎஸ் ஐயா பலாபலத்தில் நின்னாரு, தனிச்சிடமாகி நின்னாருன்னா ஜெயிக்க முடியுமான்றது தெரியல. ஸோ தாமரையில் நின்னாலும் நிற்பாரு. இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பண்பு தான் இப்போ வந்து கொஸ்டின் ஆகும். அவர் என்னன்னா கெடுபிடிகள் வைக்கிறாரு. அண்ணாமலை நீக்கு, என் தலைமையில தான் கூட்டணி, 10 சீட்டு தான் தருவேன், நான் சொல்ற இடத்துல பிரச்சாரத்துக்கு வரணும், மிச்ச இடத்துல வரக்கூடாது, நான் சொல்றதான் கேட்கணும், மோடி படத்தெல்லாம் போடக்கூடாது, ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தை தான் போடணும், என் படத்தை தான் போடணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றாரு. நெருக்க கொஞ்சம் இந்த ஐயா கலைஞர் காலத்துல டெக்னிக் சொல்லுவாங்கல்ல, குறைந்தபட்ச கொள்கை கூட்டணி சொல்லுவாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இது ஆரோக்கியமானது இல்லை. இது வந்து ஆரோக்கியமானது இல்லை தமிழ்நாட்டுக்கு. அடிக்கடி மூத்த பத்திரிகையாளர் மணி சார் சொல்லுவார், 26 அமைய போற ஆட்சியில பிஜேபியின் பங்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கும். அது இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு அது சாபக்கேடு. அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை கபலீகரம் பண்ண வரும். 26 வைப்போம் அதிமுக கூட, 31 காலி பண்றோம். அந்த கூட பிஜேபி நினைக்கலாம், சொல்ல முடியாது. அதனாலதான் தனிச்சு நிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஆனா தனிச்சு நின்னா பலமுனை போட்டி ஏற்பட்டுச்சுன்னா அது திமுகவிற்கு தானே சாதகமா போய் முடியும். பலமுனை போட்டி ஏற்பட்டா திமுகவுக்கு சாதகமா தான் போகும். ஆனா நம்ம அதை வந்து அரித்மெட்டிக் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, பிரசாந்த் கிஷோர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் வேலைடா பார்ப்பேன். எல்லா நேரங்களும் அரித்மெட்டிக் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஒரு வேலை மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு திமுக மேலனா, எல்லாத்துக்குமே எதிர்கட்சிகளை குத்திட்டு போயிடுவான். அதிமுக பிஜேபியா குத்து, சீமானா குத்து, விஜயா குத்துன்னு குத்திட்டே போயிடுவான். அப்போ திமுகவோட ஓட்டு ஓரளவு பாதிக்கப்படும் தான், பாதிப்பே இருக்காது நம்ம சொல்ல முடியாது. அதனால பொதுவா ஒரு காமன் பெர்செப்ஷன் என்னவா இருக்குன்னா இவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றது இருக்கும். திமுக வந்து ஒரு அறிவு கூர்மையுடைய ஒரு கட்சி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இதை ஹேண்டில் பண்ணலான்றத யோசிச்சு வச்சிருப்பாங்க. இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் ரொம்ப கூர்மையாக தீவிரமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை பற்றியும் நம்ம கேட்டாக வேண்டியது இருக்குது. தொடர்ந்து அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே இருந்த விஜய் என்ன பண்ண போகிறாரு? ஒரு வேளை அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னா தன்னுடைய தத்துவ எதிரி இருந்த இடத்துல இவரும் போய் சேருவாரா, இல்லைனா இவர் தனிச்சே போட்டி போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுவாரா? தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு தான் விஜய்க்கு முன்னாடி அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். சரி, இன்னொன்னு விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு நன்மை பயக்கும். ஏன்னா தனிச்சு நின்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஓட் பேங்க் என்னங்கிறத நீங்க வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு அதிமுக கூடயும் போக கூடாது, யாருடையும் போக கூடாது, தனிச்சு நில்லுங்க. முதல்ல நீங்க யாருக்குமே தெரியாது உனக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு. ஒருத்தன் 10ங்கிறான், ஒருத்தன் 20ங்கிறான், ஒருத்தன் சிஎம்ங்கிறான். எனக்கு வந்து அதெல்லாம் நான் ஏற்கல. ஒருத்தர் வந்து அன்டெஸ்டட் ஓட் பேங்க். கமலஹாசன் வரும்போது சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கமலஹாசன் வரும்போது இவ்வளவு இதே பில்டப் வருங்கிறாங்க. இன்னைக்கு கமலஹாசன் ஒரே ஒரு எம்பி சீட், நத்திங், அதுவும் மாநிலங்களவையில் ஒரு எம்பி சீட் ப்ளீஸ் அப்படின்னு போய் நிக்கிறாரு. அவ்வளவு பெரிய உலக நாயகன் தான் அவர். இவராவது உள்ளூர் நாயகன்னு சொல்லுவாங்க. நான் விஜய் தப்பா மறுப்படல, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவுக்கு. ஆனா ஒரு உலக நாயகன் அவரே நீங்க என்ன ஆகிட்டாரு, திமுக கூட கை கட்டி நிக்கிறாரு. இவர் அது மாதிரி போவாருன்னு சொல்லலை நான். இன்னைக்கு அவரை பார்த்தா அப்படி இல்லை. இன்னைக்கு சொல்ல வச்சு நான் பார்க்கும்போது, ஆனா விஜய் தனிச்சுதான் நிக்கணும். அப்படி நின்னாதான் உங்க ஓட் பேங்க் எனக்கு சொசைட்டிக்கு தெரிய வரும். உங்க ஓட் பேங்கை வச்சு அப்புறமா நீங்க 29லயோ 31லயோ உங்க ஆட்டத்தை காமிக்கலாம். அப்போ ஒருத்தரோட போய் சேரலாமா வேணாமாங்கிற முடிவுக்கு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க போகணும்னா இன்னொருத்தர் தலைமை ஏத்துக்கிட்டு போகணும். இப்போ நாம் தமிழர் கட்சியோட போறீங்களா, சீமான் தலைமையத்தை தான் நீங்க போக முடியும். ஏன்னா சீமான் ஹாஸ் a proven vote bank. அவர் ஒரு ஸ்டேட் பண்ண ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அவருக்கு கீழே தான் இன்னைக்கு என்னவா இருந்தாலும் உங்கள்கிட்ட அன்ப்ரூவன் ஓட் பேங்க் நீங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இன்றைய சூழல்ல விஜய் தனிச்சுத்தான் போட்டியிட போறாரு. தனிச்சு போட்டியிட தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திமுக அலையன்ஸ்ல இருக்கு, பிஜேபி ஐடென்டி அலையன்ஸ்ல இருக்கு, நம்ம எதுக்கு பிரிஞ்சு நிக்கணும்னு இங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பெரியார தம்பி ஏத்துக்கிட்டாலுமே கூட
திமுக பாஜக எதிர்ப்புல நாங்க ஒன்னா நிக்கிறோம். அவருடைய கொள்கை எதிரி ஏன் எதிரி ஒருத்தர் தான், அவருடைய அரசியல் ஏன் எதிரி ஒருத்தர் தான், உண்மையிலே ஒருத்தர் தான். ஆமா, சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே மனிதகுல விரோதி பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு திமுக அவருடைய அரசியல் எதிரியா பாக்குறாரு. ஏன்னா திராவிடம்ங்கிற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கட்சியாக நிற்கிறது திமுக தான். அப்ப இதையும் தான் விஜய் சொல்றாரு. பெரியார் மற்ற விஷயங்கள்லாம் மட்டும் விட்டுருங்க, இதற்காக நாங்க அண்ணனோட கைகோர்க்கிறோம், அண்ணன் தம்பி எங்களுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாங்க ஒண்ணு சேர்றோம் கூட சொல்லிட்டு சேரலாம். அதுக்கு அண்ணன் ஒத்துக்கணுமே. அதான் சொல்றேன், ஒரு வேலை நமக்கு அவருடைய கேரக்டரை பத்தி தெரியும், ஒரு திடீர்னு ஒரு சினாரியோ நடக்குதுன்னா அப்படி வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப ஒஸ்கே சினாரியோ நான் சொல்றது. அப்படி இல்லைன்னா நாம் கட்சியும் தரிசி தான் போட்டிடும், திரு விஜய் தரிசி தான் போட்டிடுவாரு. அப்போ ஓட்டு வந்து பிரியும். நீங்க சொல்ற மாதிரி வர 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் திமுக வெற்றி பெற்றால் இப்போது இருக்கின்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை விட இன்னும் கூட அதிகமா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் எல்லாம் எப்படிப்பட்ட வியூகங்களை அமைக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவே பதிலை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி தோழர்.